என்ன? ஆமா, அவன் எப்படி உன்கிட்ட மட்டும் பேசினா? எவன்? அதான் சந்தோஷ். அதான் பேசினார்ல. அதான் எப்படின்னு கேக்குறா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நம்ம தான் பசங்க பக்கம் பால போட்டோம். இவ தான் நல்லவ மாதிரி கருத்து சொன்னா. அதான் ஜஸ்ட் நேம் கேட்டிருப்பான். இனிமே பேச மாட்டான் பாரு. அங்க பாரு, சந்தோஷ் வரான். இப்ப பேசுறானான்னு பாப்போம். பார்க்கலாம். போடி, அவன் சும்மா தான் பேசியிருக்கான். உன்னை கண்டுக்கவே இல்ல பாரு. ஹலோ, நான் ஒன்னும் இப்ப அவன் என் கூட பேசணும்னு அலையவே இல்லையே. சும்மா நடிக்காதடி. நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல. சும்மா இருக்கீங்களா? இனியா, இனியா தானே உன் பேரு? ஆமா. எந்த கிளாஸ் சொன்ன? 9th. இ செக்ஷன் தானே? என்னடி இது? கிளாஸ் இல்லையா? லேப் வர சொன்னாங்க, அதான் லேபுக்கு போயிட்டு இருக்கோம். நைஸ் ஸ்மைல். தேங்க்ஸ். நான் சந்தோஷ், 11th. நாங்கள் பெங்களூர்லேருந்து லாஸ்ட் வீக் தான் வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதான். ஓ. ஓகே, யூ கேரி ஆன். பார்க்கலாம். எப்படி? என்னடி நடக்குதுங்க? அப்படி இவகிட்ட என்ன இருக்குன்னு வந்து வந்து பேசுறான். எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ரொம்ப டூ மச். சரி வாங்க நம்ம போலாம். ம். ஆண்டி, இது என்னது? இது உனக்கு தெரியாதா? கடுகா? ஆண்டி, கடுகா இல்ல சீரகமா? கடுகு சீரகத்தெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? அம்மாடி, இது வெந்தயம். ஓ, வெந்தயமா? ஓகே ஆண்டி. இத பாரு, இதுதான் கடுகு. ஆண்டி, இது பெரிய கடுகு தானே? எது? ஜெனி, பேசாம நீ வெளியில போயிடுமா? போ. எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கு. ஆண்டி, ஏன் இப்ப இப்படி சொல்றீங்க? என்னக்கா பேயறைஞ்ச மாதிரி நிக்கிற? பாரு செல்வி, மிளக பார்த்து கடுகான்னு கேக்குறா. என்ன சொல்றது சொல்லு? மிளகா ஆண்டி. சாரி சாரி. என்னக்கா, என்னவோ உன் மருமகளை புதுசா பாக்குற மாதிரி சொல்ற? சரி, எப்ப இப்படித்தானே? அக்கா, சமைக்க தெரியாதுன்னு தெரியும், பேரு கூடவா தெரியாது? ஆண்டி சாரி. சரி, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், மறக்க கூடாது, சரியா? சரி ஆண்டி. ஆண்டி, இதையே வறுக்குறீங்க? பவுடர் பண்றதுக்கு முன்னாடி பச்சை வாசனை போறதுக்கு தான். காய வச்சா போயிருக்கோம்ல ஆண்டி.
இந்த மசாலாவுக்கெல்லாம் வறுத்து அரைச்சாதான் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அப்பதான் கெட்டு போகாது. ஓ ஆ அக்கா, ம் சாதியா மேடத்தை பாத்தியா? அவங்களுக்கு என்ன உன் மேல கோபம்? அது ஒண்ணும் இல்ல, ஒரு கோவமும் இல்ல. அவங்களுக்கு தெரியாம நம்பர் பிளாக் ஆயிருக்கு. ஓ அப்படியா? ஆமா. பாட்டி என்ன பாட்டி? அதான் தெரியல, பார்க்கலாம் போ. நிறைய இருக்கு. அம்மா என்னமா செஞ்சுட்டு இருக்க? உட்கார முடியல, அவ்வளவு இருமல் வருது. என்னம்மா பாக்கியா? என்னம்மா இது பண்ணிட்டு முடிஞ்சிருச்சுடா. என்ன பண்ணிட்டு இருக்கற? இருக்க? ஏம்மா ஒரே நிறைய இருக்குமா? என்னம்மா ஆச்சு? ஐயோ சாரி மாமா, ஆஃப் பண்ணிட்டேன். செழியா, நீ டோரை லாக் பண்ணிக்க வேண்டியதானே? லாக் பண்ணா நெட்டே வரல ஜெனி. நான் மீட்டிங்ல வேற இருந்தேன். அப்படி ஒரு இருமல் வந்துச்சு தெரியுமா? ஆமா, உட்காரவே முடியல, தொண்டையில கமருது. என்னம்மா வரமிளகா வறுக்கிறியா? ஆமா மாமா, மிஷின்ல திரிச்சு விடலான்னு நினைச்சேன். இதெல்லாம் அப்புறம் பண்ணுமா. அங்க போய் வேலை செய்யறதா இருமிட்டு இருக்கிறதா? ஏம்மா சரியா? முடிஞ்சுதாம்மா? ஏயா எங்கய்யா முடிக்கிறது? அதான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இருமிக்கிட்டே வந்துட்டீங்களே. என்ன பாக்கியா அது? இதெல்லாம் வீட்டுக்குள்ள செய்வாங்களா? இல்லத்த, கொஞ்சம் வறுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஏம்மா கொஞ்சம் வறுக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் வீட்டுக்குள்ள உட்கார முடியல. நீ மொத்தத்தையும் வறுத்தேன்னா எல்லாரும் வீட்டை விட்டு தான் ஓடணும் போல இருக்க. அதானே. நான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன் மாமா. சரிம்மா நீ வாம்மா. பாக்கியா, இதெல்லாம் வீட்ல வச்சு செய்ய முடியுமா சொல்லு? இதுக்கெல்லாம் இடம் இருக்கணும். சொன்ன கேட்க மாட்டேன். நீ இந்த வீட்ல வச்சு பிசினஸ் பண்ணா நாங்க எல்லாரும் வேற வீடு பார்த்து தான் போகணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுறியா? என்ன செல்வி, இப்போவே இப்படி சொல்றாங்க? இனி எவ்வளவு வறுத்தா அரைக்க முடியும்? அதை தாக்கா நானும் யோசிச்சேன். இவங்கள நம்பி நான் பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஆண்டி பாத்துக்கலாம், விடுங்க. என்ன ஜெனி பாக்குறது? வீட்ல வைக்க கூடாதுன்னா வேற எங்க வைக்கிறது சொல்லு? விடுக்கா, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறமா டைனிங் ஹால சாத்திடுவோம். அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கிருவோம். ம். ஹாய் கோபி. ஹாய் ராதிகா. உள்ள வாங்க. ஓகே. உட்காருங்க. ராதிகா, குடிக்க தண்ணி இதோ இருக்கு. ஓ ஓகே, தேங்க்யூ. என்ன இந்த டைம்ல? சும்மா உனக்கு மெசேஜ் பண்ணேன். நீ வீட்டில் இருக்கேன்னு சொன்னதும் உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். அதான் வந்தேன். ஆஃபீஸ் போறதா மார்னிங் சொன்னேன், வீட்டில் இருக்கு. போகலாம் தான் நினைச்சேன். அப்போ டீச்சர் வந்தாங்க. டீச்சரா? ஆமா, நம்ம பாக்யா டீச்சர் தான். ஓ, அந்த டீச்சரா? அவங்களும் அவங்க மருமகளும் வந்தாங்க. ஓ நான்சென்ஸ்.
சொல்லாம வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஆஃபீஸ் போடாம பண்ணிட்டாங்கல்ல. ஹவ் இரிட்டேட்டிங். நோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. காலையிலேயே ஆபீஸ்க்கு போலாமா இல்ல வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் அவங்க வந்ததும் அப்படியே உட்காந்துட்டேன். ஓ, கோபி, அந்த டீச்சர் ஒரு பிசினஸ் தொடங்குறாங்கல்ல, அத நான் தான் வந்து தொடங்கி வைக்கணும்னு என்னை கூப்பிட வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ராதிகா நீ இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? நீ 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 ரொம்ப வெகுளி. யூ வெரி இன்னசென்ட். யாராவது லோன் கேட்டாங்கன்னா உடனே போய் நிக்கிற, வாங்கி கொடுக்குற. இப்போ இந்த இனாகிரேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீயே பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி கார் ஓட்டு போப்புற. அது தவிர வெறுங்கையோடைய போப்புற. பெருசா ஏதாவது செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுக்க போற. ஏய், டோட்டல் வேஸ்ட் ராதிகா. ச்சே. என்ன கோபி நீங்க? அவங்க அவ்வளவு அன்பா வந்து கூப்பிடுறாங்க, நீங்க பெட்ரோல் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி, நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே. இன்னொரு விஷயம் கோபி, அவங்களோட நம்பர் என் மொபைல்ல பிளாக் ஆயிருந்தது. பிளாக்கா? எப்படி? அதான் எப்படின்னே எனக்கு தெரியல. ஏய், கையதாவது பட்டிருக்கும், அப்படியே பிளாக் ஆயிருக்கும். இல்ல மயு குழந்தை தானே, விளையாடும் போது அப்படியே ஆக்சிடென்ட்லா பிளாக் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஏய், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. மயு என் போனை பெருசா எடுக்கவே மாட்டா. நான் ஏன் பிளாக் பண்ண போறேன் தெரியாம? தெரியாம வேணா கால் பண்ணலாம். யாராவது பிளாக் பண்ணுவாங்களா? வேற யாரு பண்ணிருப்பாங்க? உன் போனை தான் யாரும் தொடர்றது இல்லையே. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஏய், அதான் வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். ஜஸ்ட் ஃபர்கெட் இட். சரி, லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இல்ல. இன்னும் சாப்பிடலையா? இல்ல. டைம் ஆயிடுச்சே. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். இங்க சாப்பிடலாமே. ஏய், இட்ஸ் ஓகே. நீ உங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருப்ப. எதுக்காக எனக்கு இன்னொரு தடவை சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்திட்டு? வேண்டாம், விடு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்னைக்கும் வெளியில தான் சாப்பிடுவீங்களா? ஆமா ராதிகா. ஓ, நீங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல ராதிகா, வீட்டில் எனக்காக சாப்பாடு பண்ணுறதையே பெரிய வேலையாக நினைக்கிறேன். என் வீட்டில் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்களா? காலையில் பயங்கரமாக பசிச்சுது. பார்த்தேன், டேபிளில் 2 காஞ்சு போன பிரெட் ஸ்லைஸ் தான் இருந்துச்சு. அது எப்படி சாப்பிட முடியும்? அதான் அப்படியே வெறும் வயிற்றோட கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி பயங்கரமாக பசிச்சுது, ஆனால் அதை சாப்பிடவே பிடிக்கல. சாரி, வெயிட் பண்ணுங்க, நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். வேண்டாம் ராதிகா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெயின்? நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஒரு கஷ்டமும் இல்ல. ஜஸ்ட் 10 minutes. ரைஸ் மட்டும் வச்சா போதும், குழம்பெல்லாம் இருக்கு. ஓகே. என்ன பண்ணாலும் பாக்யா இங்க வந்துட்டாளே, அடுத்து இவ அங்க வருவா. மை காட், என்ன பண்ணுவேன்? ஏம்மா, வந்து உட்காருமா, வருவா. ஆண்டி, எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கீங்க இப்போ? இனியா இன்னும் வரல ஜெனி. ஐயய்ய, அவ உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. என்னைக்கும் 4:30 மணிக்கு தானே வருவா. இப்போ மணியை பாருங்க அத்தை, 4:35 ஆயிடுச்சு, இன்னும் வரல. 5 நிமிஷம் தானே ஆச்சு, ஏன் இப்படி பறக்கிற? வந்து உட்காரு. வேன்ல கரெக்டா வந்துருவா அத்தை. ஏம்மா, டிராஃபிக் இருக்கும்ல, முன்ன பின்ன ஆகத்தானே செய்யும். இல்ல மாமா,
4:30ங்கிறதே அதிகபட்ச டைம் தான். 4:15 இல்ல 4:20க்கு எல்லாமே அவ வந்துருவா. ஆண்டி அவ வருவா. அவ என்ன சின்ன குழந்தையா? 15 வயசு ஆகுது, அவளுக்கு வர தெரியாதா? நீ வந்து உட்காரு. ஜெனி, என்ன அப்படி பார்க்குற? பாக்கியா இப்படித்தான். செலியன் ஸ்கூலுக்கு போகிறப்பவும் இப்படித்தான் இருந்தா, எழில் ஸ்கூலுக்கு போகிறப்பவும் இப்படித்தான் இருந்தா, இந்தா இப்போவும் இப்படித்தான் இருக்கா. ஆமா, பிள்ளைங்க வளர்ந்ததும் விட்டுட்டால பாருங்க. ஃபோன் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. கோபி மட்டும் இவகிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான்னு வைங்களேன், அவனையும் இப்படிதான் டார்ச்சர் பண்ணி கொன்னு இருப்பா. நல்ல வேளை அவன் தப்பிச்சிட்டான். அதோ வரா பாரு உன் பொண்ணு. ஏய், எங்கடி போன? ஸ்கூலுக்கு தாமா. வாயினியா? பாட்டி ஏன் இவ்ளோ லேட்டு? லேட்டா? அதெல்லாம் இல்லையே. டைமை பாரு, 4:40 ஆயிடுச்சு. மா, வேன்ல இப்பதாம்மா கொண்டு வந்து விட்டாங்க. நான் என்ன பண்றது? ஏன் வேன் லேட்டா வந்துச்சு? அதையெல்லாம் டிரைவர் கிட்ட போய் தான் கேட்கணும். அதானே. சரி, எப்போ உனக்கு எக்ஸாம்? ஆண்டி என்ன எக்ஸாம்? இவளுக்கு மாடல் எக்ஸாம் வருது. அதுல 96% மேல வாங்கினா 10th ஸ்கூல்ல ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்க போறாங்களாம். ஓகே ஆண்டி. மா, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் மா. ம், சரி, போய் கை கால கழுவிட்டு வா. எனக்கு டயர்டா இருக்குமா. ஏய், ஏ இனியா, இனியா, உன்னை தாண்டி சொல்றேன், போய் கை கால் கழுவிட்டு வா. வேர்த்து போய் இருக்கு பாரு. ஐய, கொஞ்ச நேரம் இருக்க விட அவள. அத்தை, அதானே என் செல்ல பாட்டி. பாட்டி கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிறேன். படு. ஏய், சரி, உள்ள போய் இவளுக்கு சூடா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா போ. போமா. இனியதானே உன் பேரு? ஆமா. எந்த கிளாஸ் சொன்ன? 9th. நைஸ் ஸ்மைல். தேங்க்ஸ். இனியா, 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 பால் வந்துருச்சு, குடி. இந்த பாலை குடி. இந்தா. என்ன இன்னைக்கு என்ன நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க? அப்படியா இருக்க? ஆமா, ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கியே. இனிமே அப்படிதான். அப்படி என்னடி? மா, எக்ஸாம் வருதுல, அதான். ஏய், பால் குடிச்சிட்டு போ. ஏய் இனியா, மாமா, இவ சரியில்லை மாமா. ஏமா, சின்ன பிள்ளை தானம்மா, விடுமா, அப்படிதான் இருப்பா.
ஆண்டி அவ ஏதோ ஜாலியா இருக்கா, விடுங்க. பாக்கியா, அவ என்ன செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்காத. அவ அப்புறம் உன்கிட்ட வரவும் மாட்டா, ஒன்னும் சொல்லவும் மாட்டா. அத்த, அவ படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நான் கவலைப்படுறேன். நீ கவலைப்பட்டதும் இப்ப படிச்சு நாளைக்கே வேலைக்கு போயிடுவாளா? சரி சரி, அவளுக்கு பால் பிடிக்கல போல இருக்கு, சூடா ஏதாவது பண்ணி கொடுப்போ. சரி. ஈஸ்வரி, அவ இனியாக்கு அம்மா, அப்படித்தான் இருப்பா. இருந்தாலும் அவ பண்றது கொஞ்சம் ஓவர் தாங்க.